ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு நியூ ட்ராமா தான் பார்க்க போறோம். இது பார்த்தோம்னா நல்லா சூப்பர் நேச்சுரல் காமெடி இது மாதிரி எல்லாமே கலந்த ஒரு வெப் சீரிஸ் தான் அது. பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஃபர்ஸ்ட் சீன்லயே வந்து இது மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. மக்கள் ரெண்டு விதமா பிரியுறாங்க. ஒருத்தவங்க சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் வந்து கொண்டிருக்காங்க. அவங்கள வந்து அவுட் சைடர்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அவங்களுக்குன்னு தனி உலகம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவர் கதை சொல்லிட்டு இருக்காரு. அதை வரைஞ்சிட்டும் இருக்காரு அந்த கதைய. இதை சொல்லி வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா இன்னொரு சுடுகாடை காட்டுறாங்க. அந்த சுடுகாட்டுல ஒருத்தர் நல்லா தண்ணி வச்சுட்டு படுத்து கிடக்கான். அந்த சுடுகாட்டுல படுத்து கிடைக்கல, அவனுக்கு ஏதோ ஒரு கை மாதிரி தெரியுது. வாங்க அங்கிள் விளையாடலாம், அது மாதிரி இவன் வாங்க அங்கிள் சரக்கடிக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டு இருக்கான். இது போனோன்னு தெரியாம டக்குனு இவன் பார்த்தோம்னா ஐயோ கை தனியா வந்துருச்சே, இனிமே வாழ்க்கையில குடிக்கவே கூடாதுடா அப்படின்ட்டு அங்க இருந்து ஓட நினைக்கிறான். அப்போ ஒரு 4 பேய் மாதிரி இருக்கு, அது டெட் பாடியை தூக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் டெட் பாடியை தூக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. ஐயோ இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்க இருந்து ஓடுறான். இவங்க எல்லாம் எதுக்கு வந்து டெட் பாடியை தூக்கிட்டு போறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்க பார்த்தோம்னா இவங்க மட்டும் ஒரே ஒரு டெட் பாடியை எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அது ஏன் அப்படின்ட்டுலாம் தெரியல. நெக்ஸ்ட் அந்த கிராமத்துல வந்து தெரியுது இந்த டெட் பாடி காணா போனது. அவன் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான். அப்ப அது யாரோடது அப்படின்ட்டு பார்த்துட்டு அவங்களோட ஃபேமிலிக்கு கால் பண்றான். அவங்க ஃபேமிலியில சேர்ந்தவர் தான் நம்ம ஹீரோ. ஹீரோ பேர் வந்து சாங் சூலன். இவர் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பெருசா அப்படியே காட்டுறாங்க. சரி இவரை தான் இன்ட்ரோ பண்ண போறாங்க அப்படின்னு நானும் நினைச்சு ஆர்வமா பார்த்துட்டு இருந்தா. இல்ல, வேற ஒருத்தவனுக்கு தான் இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்காங்க. அவனுக்காண்டி வந்து இவன் வந்து ரெட் கார்பெட் விரிக்கிற வேலை வந்து பார்த்துட்டு இருக்கான். இவன் வந்தோடனே எல்லாருமே நீ எதுக்கு வந்த, அவர் வர சொல்லு போ அப்படின்றாங்க சீனியரை. உடனே இவர் அப்படியே தள்ளி விட்டுட்டு அந்த சீனியரும் வராரு. வந்ததுக்கு அப்புறம் இவன் என்ன பண்றான், இவர் நடந்து போறதுக்காக அந்த டார்பாய் வந்து ரெட் கார்பெட் வந்து விரிச்சிட்டு போறான். இவர் பார்த்தோம்னா ஜிம்னாஸ்டிக்ல பெரிய ஆளு. இப்படி விரிச்சிட்டு போயிட்டு இருக்கல இவர் மேலேயே வந்து பச்சை குதிரை மாதிரி தாண்டி போறான். இவருக்கு அந்த பேஷன்ஸ் லெவல் அப்படின்னு போட்டு 98 போட்டு வச்சிருக்காங்க. அப்ப பார்த்தா இவருக்கு ஒரு கால் வருது. சரி யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வேகமா இங்க நிறைய பேர் நின்றுட்டு இருக்காங்க. வெளில போறாரு. வெளில போய் பேசல இது மாதிரி உங்க தாத்தாவோட பணம் காணா போச்சு, அதை யாரும் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா என்னடா பைத்தியமா நீ பைத்தியம் மாதிரி உளர்ற, பணத்தை யாராச்சும் திருடிட்டு போவாங்களா அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் தான் அது வில்லேஜ் தலைவர்னு தெரிஞ்சிச்சு. இவருமே வந்து அதை பார்க்க போறாரு. இந்த மாதிரி உங்க தாத்தாவை காணா போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்காரு. உங்க தாத்தா காணா போயிட்டாருப்பா, நீ தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு சூழன்ட்டு சொல்றாங்க. இப்ப பார்த்தா ஹீரோயின் என்ட்ரி. இந்த மாதிரி ஹீரோயின் என்ட்ரி நான் எந்த ஒரு கே டிராமா சி டிராமாஸ்லயுமே பார்த்தது இல்ல. இவங்க பேர் ஃபெங் போபா. இவங்க ஜேசிபில இருந்து இறங்கி வராங்க வெளியில. இறங்கி ஒரு ரோபோட் மாதிரி இருக்காங்க. இவங்களுக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இருக்காது இந்த வெப் சீரிஸ் ஃபுல்லாவே. இது மாதிரி நான் தான் வந்து சூழலோட அக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபேமிலி நான் தான். எங்க தாத்தா காணா போயிட்டாரு, எங்க தாத்தாவை நானே தேடிக்கிறேன் அப்படின்னு இவ யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சூழன் சொல்றாரு. இது மாதிரி என்னை வெளியில வச்சிருந்தாங்க, நான் இதுவரை யாருக்குமே தெரியாது, இந்த பாருங்க வேணா நம்பலைன்னா போட்டோ பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டோவை காட்டுறாங்க. ஏன் ஆமாப்பா, இந்த பாருங்க இந்த பொண்ணு சொல்றது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. பாத்துக்கிட்டு இருக்கல சூழன் வந்து ஒழுங்கு மரியாதை ஓடி போயிரு, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, என்ன எங்க எல்லாரும் ஏமாத்த பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நீ வாய மட்டும் நில்றா, இங்க பாரு எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்கல்ல அப்படின்னா நீங்க போங்க எங்க தாத்தாவை நாங்களே தேடி கண்டுபிடிச்சுக்கிறோம் அப்படின்ட்டு இந்த மாதிரி செங்போபா சொல்றாங்க. இவர் பார்த்தா உங்க தாத்தாக்கு வந்து போர்க்கு ரொம்ப பிடிக்கும். அந்த போர்க்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ரெடி பண்ணி நைட் டைம்ல அவங்க தாத்தா கொண்டு போய் கொடுக்குறாங்க. கொடுத்து அவங்க தாத்தாட்ட வந்து உங்களை யாரு கொன்னா, இப்போ உங்களை யார் தூக்கிட்டு போனான்னு எனக்கு தெரியல, இதெல்லாம் நீங்க வந்து எனக்கு கனவுல சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. சின்ன வயசுல உங்க தாத்தா அந்த போர்க்கு வந்து செஞ்சு கொடுத்துருப்பாரு. அதையுமே இவர் வந்து நினைச்சு பாக்குறாரு. இது மாதிரி பேசிட்டு இருக்கல அங்க யாரோ இது மாதிரி எதையோ தோண்டிட்டு இருக்க மாதிரி இருக்கு. தெரியும் தெரியும் ஏன்னா என் தாத்தாவோட இதை எடுத்திருக்கோம் பணத்தை, இவனை வீடியோ எடுத்து ப்ரூஃபா கொண்டு போய் காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, வீடியோ எடுக்கிறாரா. அது பார்த்தா செங் போபா. அவங்க டக்குன்னு என்ன பண்றாங்க, அந்த கையில வந்து மண்வெட்டி வச்சிருக்காங்க. அதோட அப்படியே பறந்து வந்து அவர் தலையில ஒரே அடி அடிச்சிடுறாங்க. உடனே வந்து அடிச்சு ஒரு இடத்துல கொண்டு போய் போட்டுடுறாங்க. அப்ப மண் பேய் வருது. அந்த மண் பேய் இவரை வந்து கொல்ல வருது. டக்குன்னு அவங்க அதை வந்து அட்டாக் பண்ணி வெட்டிடுறாங்க. வெட்டினதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா இவங்களே இவரை வந்து கொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சரி என்னை விட்டுருங்க, இந்த மண் பேயெல்லாம் நீங்களே கொண்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அடி எடுத்தேன் பாரு ஒரு ஓட்டம் அப்படின்ட்டு அவர் ஓடுறாரு. இவங்க விடுவேனா, நீ எங்க ஓடினாலும் நீ விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு காலை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா இழுத்துட்டு வந்து ஒரு குழி மாதிரி தோண்டி வச்சிருக்காங்க. அதுக்குள்ள போட்டுடுறாங்க. அதுக்குள்ள போட்டு மண்ணை போட்டு மூடலாம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. ஏய் உனக்கு ஞாபகம் இல்லையா, நீ காலைல தானே சொன்ன என் தம்பின்ட்டு, நானும் நினைச்சேன் நீ தான் என் அக்கான்ட்டு, இப்ப இப்படிலாம் பண்ற, இப்படிலாம் பண்ணாத, என்னை விட்டுரு அப்படின்றாங்க. நீ தான் என்னோட அக்கா, நான் தான் உன்னோட தம்பி அப்படின்ட்டு ஒரு டைலாக் எல்லாம் போடுறாரு. அதுக்கப்புறம் சரி அந்த கிழட்டு பையன் எங்க, அதான் நம்ம அப்பா இருக்கான்ல அவன் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இவங்க சொல்லிட்டு இருக்கேன் மறுபடியும் அந்த மண் பேய் வந்துருது. ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல நிறைய மண் பேய் வருது.
இவங்க வந்து அந்த மண் பேயை அட்டாக் பண்றதுக்காக போறாங்க. இவரை தள்ளி விட்டுட்டு ஒரே ஒருத்தான் உதஞ்சு விட்டு போயிடுறாங்க. இவரும் அதை எந்திரிச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க அந்த மண் பேயை வெட்டுறது எல்லாத்தையும். அம்மாடி எப்படி வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க பாரு இந்த ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தோம்னா வந்து இது எல்லாமே நம்மளோட கனவு தான். இது எதுவுமே உண்மை இல்ல. நம்ம டக்குன்னு கனவுல இருந்து எந்திரிப்போம். எந்திரி எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு அப்பாடி என்னோட ஹாப்பி பிளேஸ்ல நான் எந்திரிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. இவர் கத்துனோன்னா எல்லா பேயும் இங்க சைலண்ட் ஆயிடு இவரை பாக்குது. பார்த்தோன்னா பெண்பூபா வந்து இறங்கி உன்னோட ஹாப்பி பிளேஸா சரி நீனே இந்த ஹாப்பி பிளேஸ்ல சமாளிச்சுக்கோ நல்லா கண்ணை திறந்து பாரு நான் போயிட்டு வரேன்ட்டு ஓடிடுறாங்க. நீ நில்லு நில்லு என்னை காப்பாத்து அப்படின்னா எப்போடா நீ தானே ஹாப்பி பிளேஸ் இல்ல நீனே வந்து சமாளிச்சுக்கோடா அப்படின்ட்டு ஓடிடுறாங்க. இங்க பார்த்தா அந்த மண் பேய் எல்லாருமே வந்து இவங்களை வந்து அட்டாக் பண்ண வராங்க. வந்துகிட்டு இருக்கையில பார்த்தோம்னா இவங்க பெண்பாபா வந்து ஓடி போறாங்க. அப்ப வந்து ஒருத்தவரை காட்டுறாங்க. இவர் வந்து பெண்பாபாட்ட வந்து என்னாச்சு ஏன் ஓடி வர அப்படிங்கிறதுல இது மாதிரி அவரோட பணத்தை வந்து யாரும் நம்மளுக்கு முன்னாடியே தூக்கிட்டு போயிட்டாங்க. இனிமே நம்ம போய் வேஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்ம லேட்டா வந்துட்டோம் நம்ம லேட்டா வந்திருக்க கூடாது அப்படின்ட்டு இவர் சொல்றாரு. அம்மா இங்க என்ன சத்தம் அப்படின்னோட சூழல்னு ஒருத்தர் வந்து அந்த பேய்ட்ட நான் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னோட ஐயோ எனக்கு எதுவுமே தெரியாது ஏன் அவனை விட்டுட்டு வந்த பாவம் இல்ல அப்படின்ட்டு ஒரு வேகமா ஓடுறாரு. ஓடி போய் இங்க வந்து செக் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பாடி டெட் பாடி வந்து இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த டெட் பாடி எங்கேயுமே இல்ல. சூழலோட தாத்தா தான் அது. இவர் இந்த மாதிரி தேடையில இல்லையா. அப்ப பார்த்தோம்னா அந்த சூழன் இருக்காருல்ல அவரை பத்தி எப்படியாச்சும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஐடி கார்டு எடுக்கிறாரு. அது அவர் யூனிவர்சிட்டியில படிக்கிற ஐடி கார்டு. இவங்க வந்து போபா நீ இதுவரை யூனிவர்சிட்டி போனதே இல்லையா தானே நாளைல இருந்து நீ யூனிவர்சிட்டி போற அங்கேதான் நீ படிக்கிற அப்படின்ட்டு சொல்றாங்க. யூனிவர்சிட்டியா அது எதுக்கு அப்படின்ட்டு போபா கேக்குறாங்க. நீ போ நல்லா இருக்கும் அப்படின்றாங்க. இங்க அந்த மண் பேய் கிட்ட இருந்து நம்ம ஹீரோ வந்து தப்பிச்சுக்கிட்டு இருக்காரு. டே ப்ளீஸ் டே விட்டுருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் எந்திரிச்சிடுறாரு. நல்லா தூங்கிட்டு இருக்காரு கிளாஸ்ல எந்திரிச்சு இந்த மாதிரி என்ன தூங்கிட்டு இருக்கு அப்படின்னு ப்ரொஃபசர் கேக்குறாரு. கேட்டோன்னா இல்ல இல்ல நான் தூங்கல உங்களை ஊர்ந்து கவனிச்சுட்டு இருக்கேன் அப்படின்றாரு. இது மாதிரி என்ன கவனிச்சா சொல்லு பாப்போம் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட் இப்ப சொல்றேன் பாருங்க அப்படின்ட்டு கரெக்டா சொல்றாரு. ஏன்னா இவங்க யாரோ காதுக்குள்ள சொல்லிட்டு இருக்காங்க. கேட்கல நல்லா சத்தமா சொல்லு அப்படின்னு பக்கத்துல வராங்க. பார்த்தா நம்ம ஃப்ரெண்ட் போபா இவர் பார்த்து பயந்து தெரிச்சடிச்சு ஓடிடுறாங்க. இவர் ஸ்டூடெண்டே இல்ல ஒரு பொய்க்காரி அப்படின்றாங்க. அவங்க அப்படி சொன்னோன்னா இங்க பாரு ஐடி கார்டு இருக்கு நான் இந்த யூனிவர்சிட்டியில படிக்கிற ஒரு பொண்ணு அப்படின்றாங்க. இல்ல இல்ல இவளோட ஐடி கார்டே தப்பு இவள தயவு செஞ்சு வெளியில வரட்டுங்க இவ ஒரு டேஞ்சரஸ் ஃபெல்லோ அப்படின்றாங்க. பட் யாருமே கேட்கல இவ ஃபுட்டை பார்த்துட்டு இருக்கா பெண் போபா. சரி உனக்கு நான் ஃபுட்டு வாங்கி தரேன் என்னை விட்டுட்டு போயிடு அப்படின்னோடனே சரி ஃபுட்டு வாங்கிட்டா அப்படின்றாங்க அவங்களும். அப்புறம் பார்த்தோம்னா ஃபுட்டும் வந்து வாங்கி கொடுக்குறாங்க. இவங்க நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நீ தான் நல்லா சாப்பிட்டுட்டு இல்ல நான் சொல்றதை கேளு என்னை விட்டுட்டு போயிரு அப்படின்றாங்க. இவங்க வந்து நீ யாரு ஃபர்ஸ்ட் அதை சொல்லு அப்படின்னோடனே இது மாதிரி இவங்க ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்காங்க. அதை ஃபுல்லா படிக்கிறாங்க. இவர் உடனே என்னது என்ன லூஸ் மாதிரி உளர்றாங்க அப்படின்ட்டு ஐயோ ப்ளீஸ் என்னை விட்டு போயிடுப்பா அப்படின்னா சரி போறேன் இரு நான் ஒருத்தவட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன் ஃபோன் பண்ணி கேக்குறாங்க. ஃபோன் பண்ணி கேட்டுட்டதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா எனக்கு ஞாபகம் வந்துருச்சு இப்ப என்ன பண்ணணும்ட்டு. இதுமே இப்பையில இருந்து பார்த்தோம்னா நீ என்னோட அடிமை அப்படின்னா அடிமையா உன்னோட அடிமையாலாம் என்னால இருக்க முடியாது அப்படின்றாங்க. உடனே அவங்க கத்தி எடுத்து அடி வைக்கிறாங்க. நம்ம வெளில போய் பேசிக்கலாமா அப்படின்றாரு. சரி அப்படின்ட்டு உங்க ரெண்டு பேரும் வெளியில போய் பேசுறாங்க. அப்படி நைஸா அவர் என்ன பண்றாரு நவந்து போயிட்டு இருக்காரு. இதுதான் கரெக்டான டைம் ஓடிடுறா தப்பிச்சிடுறா கைப்புள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து வேகமா ஓடிடுறாரு. அப்படி கதவை சாத்திடுறாரு. அந்த கதவுல நம்ம பெண் பாபாக்கு சும்மா சாதாரண விஷயம். அந்த கதவையே அந்த கத்தியை வச்சு அழுத்திட்டு வந்துடுறாங்க. இவருமே ஓடுறாங்க. ஓடுறது ஓடுனா மட்டும் உன்னை விட்டுருவேனா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் துரத்திட்டே வந்துடுறாங்க. வாட்ச்மேன் கிட்ட போய் சொல்றாங்க இது மாதிரி ஒரு பொண்ணு என்னை வந்து துரத்துது அப்படின்ட்டு. எது பொண்ணு துரத்துதா பைத்தியமாடா நீ ஒரு பொண்ணு துரத்துன்னு சொல்ற வெக்கமா இல்ல அப்படின்னோன்னா அப்புறம் பெண் பாபா வராங்க. வந்து கத்தி கையில வச்சிருக்கா பாரு அப்படின்னோடனே கத்தியா அது கத்தி இல்லையே இது ஒரு விளையாட்டு ஜாமா அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. இதுக்குதான் நீ ஓடி வந்தியா சிப்ப அப்படின்ட்டு அவரை துரத்தி விடுறாரு. இந்த மாதிரி எதுக்கு உங்களை துரத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கல இவனை வந்து என்னோட அடிமையா நான் வச்சுக்கணும் அதுக்குதான் அவனை துரத்துறேன் அப்படின்றாங்க. பாத்தியா அந்த பொண்ணு எவ்வளவு கியூட்டா உன்னை அடிமையா வச்சுக்கணும்னு சொல்லுதுன்ட்டு நீ பாரு எவ்வளவு கேவலமா பிஹேவ் பண்றேன்னு போடா அந்த பொண்ணு கூட போ நம்ம கூட்டு போமா நீ அந்த பொண்ணு பார்த்தா எவ்வளவு அமைதியான நல்ல பிள்ளை மாதிரி இருக்கு அந்த பொண்ணு போய் எப்படி எல்லாம் சொல்றான் பாரு அப்படின்னு சொல்லலாம் வெளியில அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வச்சோன்னா ஃப்ரெண்ட் பாபா உனக்கு என்னதாம்மா வேணும் அப்படின்ட்டு கீழே கேக்குறாரு. இது மாதிரி நீ உன்னோட ஒரிஜினல் பவரை வெளில கொண்டு வா நேத்து நான் பார்த்தேன் உன் கையில அந்த அதனால எனக்கு தெரியும் நீ ஏதோ ஒரு சூப்பர் பவர் வச்சிருக்க ஒழுங்கா நீ வெளியில கொண்டு வந்துரு அப்படின்றாங்க. ஐயோ சூப்பர் பவர் அதெல்லாம் இல்ல எனக்கு அப்படின்னோன்னா இவங்க என்ன பண்றாங்க கத்தி எடுக்கிறாங்க. கத்தி எடுத்து ஒரு அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. வேகமா பார்த்தோம்னா வரையில ஒரு கொஞ்சம் கொஞ்சமா அந்த பேஷன்ஸ் லெவலுக்கு வந்து குறைய போகுது. நானுமே வந்து இது மாதிரி ஃபைட் பண்ண போறான்னு நினைச்சா சாஷ்டாங்கமா பார்த்தா காலில் விழுந்துடுறாரு. போபா என்னை மன்னிச்சு நான் உன்னோட ஸ்லேவா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சட்டையை தானே கிழிச்சேன் நீ ஏன் அழுகிற இதுன்னா எக்ஸ்பென்சிவான சட்டையா அப்படின்னு கேக்குறாங்க.
ஐயோ அப்படியெல்லாம் இல்லம்மா அப்படின்னா ஃபுல்லா ட்ரெஸ்ஸை கிழிச்சு விட்டுட்டாங்க. கிழிச்சு விட்டு போட்டோ வேற எடுத்து விட்டாங்க. இந்த மாதிரி நீ ஏதாச்சும் பண்ணன்னு வச்சுக்கோவேன், இதை வந்து காலேஜ் போற மேப்ல போட்டுருவேன் அப்படின்றாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழுதுட்டு இருக்காரு. அப்புறம் ஒரு நோக்கியா போனை கொடுத்து, இனிமே நான் உன்னை கூப்பிடுறது அப்படின்னா இந்த போன்ல தான் கூப்பிடுவேன், அதனால வந்து நீ வந்துரு அப்படின்னு சொல்றாங்க. சரி கண்டிப்பா இனிமே நான் உங்க அடிமையா இருப்பேன், நீங்க சொல்றது எல்லாத்தையும் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவருமே சொல்றாரு. ஆனா ஒரு சட்டை மட்டும் எனக்கு சொக்கா மட்டும் கொடுத்துட்டு போமா அப்படின்றாங்க. இவங்க பட்டுல கிளம்பி போயிடுறாங்க. இங்க 2 லவ்வர்ஸ் வராங்க. 2 லவ்வர்ஸ் வந்தாலே ஒரு மரத்து மேல ஏறி உட்காந்துக்கிறாங்க. இவங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு குரூப்பை காட்டுறாங்க. இவங்க வந்து வில்லன் குரூப். இவங்க பார்த்தோம்னா அந்த டெட் பாடியை தூக்கிட்டு வந்ததே இந்த குரூப் தான். டெட் பாடியை தூக்கிட்டு வந்து அந்த சோல் இருக்கும்ல, அதுல உள்ளதை எடுத்து அது உள்ளுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்ட்டு இவங்க பாப்பாங்க. இது மட்டும் இல்ல, அந்த சூழன் இருக்கான்ல, இவனையும் நீ கூட்டிட்டு வரணும் அப்படின்ட்டு ஒருத்தவன்ட்டு சொல்றான். அவனை கூட்டிட்டு வந்தாதான் எங்க டீம்ல சேர்த்துக்குவேன் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் இவர் வந்து தப்பிக்க ட்ரை பண்றாரு. அப்ப இவங்க பாத்துடுறாங்க. பார்த்தவங்க பாரு ஏதோ ஒரு புதுசான கிரியேச்சர் இருக்கு அப்படின்னோடனே இவர் அங்க இருந்து தாவுறாரு. கரெக்டா போட்டோ எடுத்துடுறாங்க. போட்டோ எடுத்து காலேஜ் குரூப்லயே வந்து போட்டு விட்டுடுறாங்க. இவர் ஃபேமஸ் ஆயிடுறாரு. அடுத்து இங்க ஒரு புது கேரக்டர். இவர் பேர் வந்து ஊடல். இவர் பார்த்தோம்னா ட்ரெயின் ஏறுறதுக்காக போறாங்க. அப்போ வந்து ஃபியூச்சர்ல இருந்து ஒரு ட்ரெயின் வருது. அந்த ட்ரெயின்குள்ள போயிட்டு இவருமே பாக்குறாரு. அந்த ட்ரெயின்குள்ள போய் பார்த்தா அங்க நிறைய பேர் இறந்து போய் கிடக்குறாங்க. இறந்து போய் கிடக்குறதுல ஒருத்தவர் மட்டும் உயிரோட இருக்காரு. அவர் கண்ணெல்லாம் பார்த்தா நல்லா கோல்டன் கலர்ல இருக்கு. அவர் யாரு அப்படின்ட்டு வெளிச்சத்துல பார்த்தா வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான் அவரு. இது எல்லாத்தையும் காட்டிட்டு அவர் மறுபடியும் வெளியில வந்துட்டார் ட்ரெயின்ல இருந்து. என்னது இது டிஃப்ரெண்டா தோணுது அப்படின்னு சொல்றதை விட எபிசோட் 1 வந்து முடிக்கிறாங்க. ஸோ இந்த இந்த வெப் சீரிஸ் கண்டினியூ பண்ணுவோமா இல்ல வேற ஏதாச்சும் உங்களுக்கு வெப் சீரிஸ் வேணுமா அப்படின்றத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, வீடியோ ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம மறக்காம வந்து அடுத்த வீடியோக்காக சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.